1913 காட்ஜில்லா மெகா காட்ஜில்லா டிஃபின் பண்ணிட்டோடனே ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்காக ஒரு ஓல்டு காட்ஜில்லா இந்த உலகத்துக்காக ஒரு குட்டி காட்ஜில்லா விட்டுட்டு போய் குட்டி காட்ஜில்லா அவங்க அம்மாவோட சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளில் எங்களோட ஓல்டு காட்ஜில்லா உடம்பு சரியாமல் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஊர்க்காரங்க தான் எங்களோட குட்டி காட்ஜில்லா பாதுகாப்பாக பார்த்துக்கினாங்க. குட்டி காட்ஜில்லாவை நாங்கள் அன்போடு கவனிச்சிக்கிட்டோம். ஆனால் நாட்கள் போக போக எங்களோட குட்டி காட்ஜில்லா பெரியவனாகிட்டே போனான். அதுக்கப்புறம் தண்ணியில் வாழ ஆரம்பித்தான். மினி காட்ஜில்லாவாக இருந்தாவன் நியூ காட்ஜில்லாவாக மாறினான். இப்போது 2024. டே ஆல்வின், உன்னை பார்க்க உன் பையன் வந்திருக்கான் பேர். சார், நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும், நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? என்னத்தை பேச போறியோ போ. அந்த ஓல்டு காட்ஜில்லா இறந்து போயிடுச்சு. அது இப்போ நம்மளுக்கு யூஸ் இல்லை. நமக்கு தேவையானது இப்போ அந்த நியூ காட்ஜில்லா தான். அந்த நியூ காட்ஜில்லாவோட முள்ளை சீக்கிரம் எடுத்துகிட்டு வா போ. அப்படி அந்த முள்ளில் என்னப்பா இருக்குது? காட்ஜில்லோட அந்த முள்ளில் பிளாட்டினம் இருக்குது. காட்ஜில்லா உயிரோடு இருக்கும் போது தான் அந்த முள் யூஸ் ஆகும். அப்படி இறந்துருச்சுன்னா அந்த முள் யூஸே ஆகாது. அந்த முளை நீ எடுத்துட்டேன்னு நீ அம்பானிக்கே டஃப் கொடுப்படா. சரி, இப்போ நான் காட்ஜில்லாவை அழிக்க இப்போ நான் என்ன தான் செய்யட்டும்? நான் ஏற்கனவே 1913 ஓல்டு மெகா காட்ஜில்லாவை ரெடி பண்ணேன். என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அந்த மெகா காட்ஜில்லாவை என்னால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ரெடி பண்ண முடியல. அதனால தான் இந்த ஓல்டு காட்ஜில்லா மெகா காட்ஜில்லாவை ஈஸியாக போட்டு தள்ளிச்சு. அந்த மெகா காட்ஜில்லா தலையில் ஒரு சிப்பு இருக்கும். அந்த சிப்பில் தான் மெகா காட்ஜில்லா பழைய நினைவுகள்லாம் இருக்குது. அந்த பழைய ஞாபகம் இருந்தால் தான் ஓல்டு காட்ஜில்லா கிட்டே இருக்க கோவத்தை நியூ காட்ஜில்லா மேலே காட்டும். பழைய மெகா காட்ஜில்லா கிட்டே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ஒரு புது மெகா காட்ஜில்லா போய் ரெடி பண்ணப்போ நம்ம ஆளுங்க கிட்டே போய் சொல்லி அவங்களே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரிப்பா, இப்போ போய் நான் போய் ரெடி பண்ணுறேன். நான் சொன்ன பிளான் மட்டும் நீ பண்ணினா இந்த உலகத்தில் நீ தான் நம்பர் 1 பணக்காரன். இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்ம நைட்டு வந்து பார்ட்ஸெல்லாம் எடுத்துக்கலாம். சீக்கிரம் மெகா காட்ஜில்லா பார்ட்ஸை ஒன்று விடாமல் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க போங்க. சத்தம் போடாமல் எல்லாத்தையும் கேட்டுங்க. சீக்கிரம் காட்ஜில்லாவை டைவர்ட் பண்ணி நம்ம சிட்டிக்குள்ளே வர வைங்க போங்க. என்ன என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி காட்ஜில்லா நம்ம ஊருக்குள்ளே வருது. காட்ஜில்லாவை யாரும் இங்கே டைவர்ட் பண்ணியிருக்காங்க. பீச் பக்கம் யாரும் நிற்காதீங்க, சீக்கிரம் போங்க இங்கேருந்து. சீக்கிரம் மக்கள் எல்லாம் சேஃப்டி பிளேஸ்க்கு அனுப்புங்க போங்க. அச்சோ, காட்ஜில்லா வந்துருச்சு. சீக்கிரம் ஓடுங்க. சீக்கிரம் மெகா காட்ஜில்லாவை ஆன் பண்ணி விடுங்க. இன்னைக்கு காட்ஜில்லாவோட சாவு உறுதி. என்ன இது 1913 பார்த்த மெகா காட்ஜில்லாவை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இது.
காட்ஸிலாவோட கதை முடிஞ்சிருச்சு. நம்மளோட நியூ காட்ஸிலா இதுக்கப்புறம் பிழைக்காதா? இல்லை, இன்னும் காட்ஸிலா உயிரோட தான் இருக்குது. காட்ஸிலாக்கு எந்த ஒரு பவரையும் அப்சர்வ் பண்ணிக்கிற சக்தி இருக்குது. மெகா காட்ஸிலா அது வாயில் விட்ட பவரை இன்னத்துக்கு காட்ஸிலா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். காட்ஸிலா பவரும் மெகா காட்ஸிலா பவரும் ஒன்றா சேர்ந்தா காட்ஸிலா ரொம்ப பவர்ஃபுல்லான காட்ஸிலாவும் மாறும். சார், பக்கத்தில் நிற்கிறவன் இவன் ஆல்ஃபினோட பையன் தானே? அச்சிச்சோ, கண்டுபிடிச்சிட்டானுங்களே. அன்றைக்கி உங்கள் அப்பா உங்கள்கிட்ட பர்சனலாக பேசும்போது நினச்சேன்டா இது மாதிரி உங்கள் அப்பா இதை பண்ணுவான்னு. டே சொட்டை, போன வாட்டி எங்கள் அப்பாவை மாட்டி விட்டேன், இந்த வாட்டி என்ன மாட்டி விட்டியா? நான் எப்பவுமே நல்லது பார்க்க மாட்டேன் தான் நிற்பேன். கடைசியில் நீயும் ஜெயிலில் வந்து மாட்டிக்கிட்டியடா.